ஒரு சிறந்தவர் யாருன்னு சொல்லி தெரியுமா? அதில் ஒரு மோமின், சிறந்த ஒரு மோமின் யாருன்னு சொல்லி என்னடா, தன்னை சகோதரனுக்கு எவன் நலவு நாடியோ அவன்தான் உண்மையான ஒரு மூமின் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிருச்சு. தான் விரும்பிய தன்னை சகோதரனுக்கும் விரும்பாத வரையில ஒரு உண்மையான மூமின் ஆகிறதுக்கு இயலா அப்படின்னு சொல்லி நானும் பல விஷயங்கள் பொறுத்து பொறுத்து உண்மையிலே பார்த்துட்டேன். சரி, நிறைய விஷயங்கள் பொறுத்து பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 மாதம் காலங்களாக நிறைய விஷயங்கள் எங்களை இக்னோர் பண்ணியுமே நிறைய விஷயங்கள் எங்களை எட்டக்காக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருச்சு. நான் இது அப்டேட் தரணும் அப்படின்றதுக்காக நான் அப்டேட் தரேன். இதுக்கும் பல பேர் பலவிதமாக பேசலாம், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. விமர்சனங்களை பார்த்துக்கொண்டு எங்களுக்கு பயணம் செய்யலாம். கடலில் எப்போவுமே ஒரு கல்லொண்டை எரிஞ்சுன்னு சொல்லி சொன்னடா, அந்த கல் தான் காணாமல் போகிறது. கடல் அழியுதல்ல. விமர்சனங்கள் கல்லாக இருச்சோம், நாங்கள் ஒவ்வொருத்தரும் கடலாக இருந்து பயணத்தை செஞ்சு கொண்டு இருக்கோம். என்ன விஷயம் அப்படி சொல்லி சொன்னடா, இப்போ நான் ரீசெண்டில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். servme.lk அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அதில் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி நான் எங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி எங்களோட யூடியூப் பேஜ்லேயும் நாங்கள் அப்படி செஞ்சு கொண்டு வரேன். இதுலேயும் நிறைய பேர் எங்களுக்கு எதிர்ப்பாக நிறைய விஷயங்கள் செஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்கள் செஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாத காலமாக நாங்கள் எங்களோட எல்லா ப்ரொஜெக்டும் நான் ஓல் ஐலண்ட் ஒர்க் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் நிறைய ப்ரொஜெக்டில் நாங்கள் இன்வால்வ் ஆகி அந்த ப்ரொஜெக்ட் எல்லாத்தையுமே இந்த லேசா சிலையை நான் அந்த வெட்டி போட்டுறியே சும்மா அந்த ஒருத்த நேரம் காலை இழுத்து போடிய மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து அது நிறைய எங்களோட அடுத்த ப்ரொஜெக்டுக்காக இருச்சலும் பர்சனலாக ஓன் ப்ரொஜெக்ட் சுயநலமான ஓன் ப்ரொஜெக்ட் நிறைய விஷயங்களை வெட்டி விட்டார். அப்போ சொசைட்டிக்காக நாங்கள் சில விஷயங்கள் ஈடுபட்ட அதையும் நிறைய பேர் வெட்டி விட்டுட்டார். அப்போ வெட்டி விட்டுன்னு சொல்லி சொன்னா எலும்பி வரத்துக்கு இயலாத மாதிரி நிறைய விஷயங்களால் நிறைய சைடால் எங்களுக்கான விதை செஞ்சு அப்போ நாங்கள் அதெல்லாம் முட்டுட்டு அப்போ கொஞ்சம் காலம் கழித்து சில விஷயங்கள் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுறதுக்காண்டி சொல்லி இருந்தேன். நாங்கள் எங்களோட கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எங்களோட பிரெயினில் நாங்கள் ஓன் கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கும் நிறைய எதிர்ப்புகளும் நிறைய இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதவங்க, யாருன்னு சொல்லி தெரியாதவங்க, முதுகெலும்பு இல்லாதவங்க, உண்மையிலே எதிரி என்றாலும் நேருக்கு நேர் நின்று பேசியோன்னு ஆயிடுச்சாலும் இப்போ ஒவ்வொருத்தருக்கு கருத்து சுதந்திரம் இருந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கான சுதந்திரம் இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் விரும்பாமல் இருக்கலாம், நெகட்டிவாக பேசலாம், நெகட்டிவாக பேசாமல் இருக்கலாம். அது அவங்களோட விருப்பம், அவங்களோட உரிமை. நாங்கள் எல்லாரும் எங்களை நேசிச்சோன்னு சொல்லி இல்லை. எங்களை எதிர்க்கிறவங்களும் எங்களை விரும்பாதவங்களும் எங்களை பற்றி தெரியாதவங்களும் இருச்சலும் அவங்க எங்களை எதிர்க்கலாம். அது சகஜம் என்றால் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களை எதிர்த்துருச்சு. ஹிஜ்ரத்தே வைத்திருச்சு, எங்களோட தலைவர் ஹிஜ்ரத்தே வைத்திருச்சு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில். இப்போ நாங்கள் எல்லாம் கால் தூசிக்கு சமம் அப்படி பார்க்க நேரம். ஆனால் நிறைய விஷயங்களில் அப்போ இதுக்கும் நான் நிறைய விஷயங்களை மறைச்சி தான் உண்மையிலே உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசியது. அப்போ இப்படி இருச்சத்தக்கனா இப்போ எல்லாரையும் எங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு இயலா. அப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது அது நோ இஷ்யூ, அது அவங்களோட கருத்து சுதந்திரம், கருத்து செல்லியது. அப்படி பேசியவங்களும் அவங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் இருந்து பேசியதுன்றது உண்மையிலே அது மதிக்கத்தக்கது. எதிரியாக இருந்தாலும் முன்னுக்கு நின்று பேசியது அது நல்ல விஷயம். மறைமுகமாக நயவஞ்சகத்தனம் இல்லாமல், முனாஃபிக்தனம் இல்லாமல், ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் இப்படி செய்ததுன்றது உண்மையிலே அது நல்ல விஷயம், அது கிரேட். நீங்கள் நெகட்டிவ் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, அது கிரேட். ஆனால் இப்போ என்ன விஷயம்னா இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவில் நான் சொல்லியது என்னடா, அப்போ நாங்கள் இப்போ servme.lkன்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்போ இதுக்கு நாங்கள் நிறைய ப்ரொடக்ட்ஸ் அடிக்க விஷயமா இருச்சாலும் நாங்கள் ஃபாரின்லேருந்து ப்ரொடக்ட்ஸ் செய்ததாக இருச்சாலும் எங்கள் நிறைய விஷயங்களில் இந்த கம்பெனிக்குள்ளே இதை செய்ய விடாமல் நிறைய பேர்ட சதிகள், சரியா, நிறைய பேர்ட சதிகள் இதுக்குள்ளே இதை செய்ய விடாமல். அப்போ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு டீமுக்கு மட்டும்தான் தெரியும், பர்சனலாக ஒருத்தருக்கும் தெரியா, எங்களோட ஃபேமிலியோ ஒருத்தருக்கும் தெரியா. நான் இது இப்போ தான் அப்டேட் பண்ணியதும். அப்போ நிறைய எதிர்ப்புகள் இந்த லாஸ்ட் 4 மந்த்தாக கடும் எதிர்ப்பு. எனக்கே யோசனை அடி, நான் இந்தியனை செஞ்ச அப்படி நான் தாருக்க அநியாயம் செஞ்சா, நான் மியூசிக் கூத்து கச்சேரின்னு சொல்லி தெரிஞ்சா, இந்த அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் களவு செஞ்சா இல்லை இந்திய ஜஸ்ட்டு ஸ்ரீலங்காவோட டூரிசம் மேம்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் கொண்டு பண்ணினேன். அது முடிஞ்சதுலேருந்து எந்தெந்த பக்கத்தாலையெல்லாம் அட்டாக் பண்ணிடுமோ அவ்வளோ அட்டாக். பொறுமையாக தான், இவ்வளோ ஆளும் பொறுமையாக தான் இருந்துச்சு, இனிமேலும் பொறுமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கண்ணால் பாக்கியதையும் உள்ளத்தால் நினச்சதையும் படைச்சவன் அறிஞ்சவன். நான் இது வரைக்கும் என்ன நம்பியும் நான் ஒரு விஷயத்துல இறங்கில்லை. படைச்சவன மேலே பாரத்தை போட்டு எல்லாம் ஆயிடுச்சு அன்னடி சொல்லிக்கோ நான் வந்துருக்கேன். இப்போ நான் இது எதுக்கு சொல்லி என்று சொல்லிச்சேன்டா, இப்போவும் எங்களுக்கு எவ்வளோ லொஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நிறைய லோஸ்ட், நிறைய இழப்புகள் ஆனாலும் சந்திச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திச்சிட்டேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் படைச்சவனை நம்பி
என்னை படைச்ச அல்லாவை நம்பி நான் இறங்கிருச்சு இது. அதில் எந்த ஒரு நம்பிக்கையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நான் படைச்சவனை நம்பி என்னை படைச்ச அல்லாவை நம்பி நான் இறங்கிருச்சு. அல்லாஹ் பரக்கத்தை தந்தாலும் அதில் நான் சந்தோஷம், அல்லாஹ் எனக்கு தராமல் இருந்தாலும் அதுலேயும் எனக்கு சந்தோஷம். அதை நான் மறுமையில் சரி எனக்கு வரத்துக்கு எரிச்சிய பாவங்களும் இதண்டி போகிற மாதிரி சரி அதை எரிச்சட்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போ எங்கிட்ட இந்த பிஸ்னஸ்லேயும் நிறைய பேருக்கு பேசி பர்சனலாக நிறைய பேரை இன்வால்வ் பண்ணி அப்போ இதை செய்ய விடாமல் நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு இது எந்தி நாடையும் ஒரு மனுஷனுக்கு கொண்டு செய்யலை விடா, நாங்களும் லைஃப்பில் கொஞ்சம் முன்னுக்கு வரையிலவா இது எந்தி நாங்கள் இதை அநியாயமாக செஞ்சு ஒருத்தனுக்கு நான் சும்மா கேட்கியே. இப்போ இதுக்கும் நிறைய பேர் வந்து பேசணும் இது இவர் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஏலா கொஞ்சம் எனக்கு பேசினா கொஞ்சம் திருப்தி ஆயிருச்சும் அப்படின்றதுக்காக நான் பேசிது. ஏன்னா அடைச்சி ஏலா. அப்போ எங்கள் இந்த பிஸ்னஸ்லேயும் நிறைய இன்வால்மெண்ட் அது இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய இந்த எங்களை முடக்கத்துக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கணும் போகிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஹைரா வரும். நான் இதை அப்டேட் பண்ணினேன் எதுக்கண்டா இப்போ லாஸ்ட் 4 மந்த்தாக நிறைய விஷயங்களுக்கு நிறைய இதுகளுக்கு நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்படின்னு சொல்லி ஏன்னா நான் இதெல்லாம் சொல்லி எதுக்குன்னா நான் உங்களுக்கு அப்டேட் தரணும் அப்படின்றதால தான் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டேன். பர்சனலாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் ஒருத்தருக்கும் சொசைட்டிக்கும் உங்களுக்கும் நான் அறிவிக்காமல் நான் எங்கிட்ட பாட்டில் அல்லாண்டு சொல்லி இருந்துட்டேன். இப்போ நாங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ் ஆகிருச்சாலும் இப்போ எங்களோட Serve.Me.lk ஆகிருச்சாலும் இதுக்கும் பல எதிர்ப்புகள் பல இதுகள். அல்ஹம்துலில்லாஹ் படைச்சவன் இருச்சு, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வான். நான் இது உங்கள்கிட்ட செல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் இதை சின்னது உங்கள்கிட்ட எத்தி வச்சுக்கிறோணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பலரும் நினச்சிக்கொண்டு இருந்துச்சு நாங்கள் எல்லாம் இந்த எல்லாம் சரி எல்லாம் அப்படித்தான் சொல்லி எல்லாருக்கும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாருக்கும் எல்லா இதுவும் இருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதிலிருந்து அல்லாண்டு சொல்லி பயணிச்சுக்கிறோனும். லாப நஷ்டம் பிரச்சனை இல்லை. ஒருத்தனை எலும்ப விடாமல் செய்த வேண்டியது உண்மையிலே ஆத்திரமான ஒரு விஷயந்தான். இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் லொஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு இது இல்லாமல் போனால் பிரச்சனை இல்லை. அதை பண்ண விடாமலே அதுக்கான வேலைகள் செய்தேன்னு சொல்லி சொன்னடா இதை தாட்டை பற்றி சொல்ல எல்லாம் ஹைரா வரும் இன்ஷா அல்லாஹ். துவாக்களை சேர்த்துக்கோங்க எங்களுக்கும் எல்லாரும் பாக்கி இருந்தீங்கன்னா நல்லா இருச்சோம் அப்படின்னு சொல்லி தான். ஒருத்தருமே 100 வருஷம் 150 வருஷம் வாழ போகிறோம் இல்லை, கட்டி கொண்டு ஆள போகிறதும் இல்லை. இருச்சி அதை கொண்டு எங்களோட சொசைட்டியை பார்த்துக்கணும், எங்களோட சமூகத்தை பார்த்துக்கொண்டு குடும்பத்தை பார்த்துக்கொண்டு குடும்பத்துக்கு நல்லா செஞ்சு கொண்டு இருச்சோம்னு சொல்லி தான் எல்லாருமே பாக்கியது. அதையும் செய்ய விடாமல் செய்துன்னு சொல்லிச்சா இனி அல்லாஹ் வாழலாம். இனி ஹைர் இன்ஷா அல்லாஹ். இப்போ எங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிட்டு அதுவும் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். நிறைய இந்த வெளியில் இருந்து நிறைய வர விஷயங்கள் எல்லாம் இருச்சு எல்லாம் இனி அல்லாஹ் நம்பி இருச்சு நடக்கட்டும்னா நாங்கள் எங்களோட வாட்டில் போவோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர் இன்னொரு பதிவில் நான் சந்திச்சேன். நான் இதை அப்டேட் பண்ணினதும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான். இல்லை இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய விஷயம் இதுக்கு முன்னே நான் எங்களோட ஒர்க் முடிஞ்சதுலேருந்து நான் நிறைய அப்டேட் தரத்துக்கு இருந்தேன். அதை தராமல் இருந்ததுக்கும் நிறைய காரணங்கள் இருந்துச்சு. இது இப்போ பேசியதுக்கும் நிறைய காரணங்கள் இருந்துச்சு. இதை சொல்லி முடிஞ்சலாக்க இப்போ கொஞ்சம் ஒரு பாரமுறை இறங்கின மாதிரி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலையோ. ஆனால் நான் போஸ்ட் பண்ணலையோ எனக்கு இதை பேசி முடிஞ்சலாக்க எனக்கு ஒரு திருப்தி ஒன்று கிடச்சிருச்சு இன்ஷா அல்லாஹ். ஹை சந்தோஷம். எங்களோட அக்கௌண்ட் வந்தலாக்க நான் உங்களுக்கு அப்டேட் ஒன்று தரேன். நிறைய நான் ஒருத்தருக்கும் இவங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்து காட்டணும் இவங்களுக்கு முன்னே நிச்சயம் மனுஷன் நான் ஒரு நாளும் நினச்சில்லை. சரியா, நான் அடுத்தவனுக்காக நான் ஒன்றையும் என்னை மாற்றிக்கொண்டும் இல்லை, அடுத்தவனுக்காக நான் ஒன்றும் செஞ்சதும் இல்லை. ஆனால் சுடியல்ல நாங்களாகிட்டு போய் தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர் சந்திச்சோம் இன்ஷா அல்லாஹ்.